ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Adobe Indesign. Adobe Indesignல நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மாஸ்கிங் ஃபுல்லாக வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிங் இருக்கோ இல்லை புதுசாக ஏதாச்சும் நம்ம மாஸ்கிங் வந்துட்டு யூஸ் பண்ணாலும் நான் அதையும் வந்துட்டு ஃப்யூச்சர் கிளாஸில் சொல்லித்தருவேன். இப்போ இதுவரையும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா மாஸ்கிங் டெக்னிக்கும் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டேன். ஸோ இப்போ மாஸ்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு இன்டிசைனில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் இன் ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் டெக்னிக் தோணுச்சுன்னா மாஸ்கிங்கில் நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்போகிராஃபிக்கில் நம்ம ஒரு சில கிளாஸஸ் பேராகிராஃப் மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம். இப்போ டைப்பிங்கில் ஒரு சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேகசின்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்லவா. ஸோ அப்போ இந்த மேகசின், நியூஸ் பேப்பர் எடிட்டிங், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் இந்த Adobe InDesign சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ரைட், இப்போது நம்ம ஜஸ்ட் வந்துட்டு க்ரியேட் நியூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். நான் இன்ச்சஸில் வச்சுக்கிறேன். இன்ச்சஸில் எனக்கு எத்தனை பேஜஸ் வேணுமோ அத்தனை பேஜஸ் நான் கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு மார்ஜின் வேணும்னா மார்ஜின் வந்துட்டு நம்ம இங்கே எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். மார்ஜின் வந்துட்டு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா ஒரு 2 வச்சுக்கலாமா? 2 வச்சுக்குவோம். 2 வச்சுக்கிட்டோம்னா அது எப்படி இருக்கணும்? 2 இன்ச்சஸ் போகுது. 0.2 வச்சுப்போம். ஸோ ப்ளீட் ஏரியா வந்துட்டு நமக்கு இதுலேயே 0லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் கொடுக்கும்போது நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா பேஜ் 1ல் ஸ்டார்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். பேஜ் 2 ஸ்டார்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு பேஜ் 2னா இது 2 ஒரே பேஜுக்குள்ளார ரெண்டுமே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த க்ரியேட் டாக்குமெண்ட் கொடுக்கும்போதே நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு புக் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு மேகசினுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற, நம்ம புக்லெட்டுக்கு யூஸ் பண்ண போகிற டிசைன் டாக்குமெண்ட்டோட சைஸு. இப்போ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம கண்டென்ட்டெல்லாம் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு இமேஜ் கண்டென்ட்டை வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை வந்துட்டு நான் சூஸ் பண்ணி ஒரு இமேஜ் கண்டென்ட்டாக வந்துட்டு நான் உள்ளே வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இமேஜ் கண்டென்ட் இந்த அளவுக்கு இருக்குது. ரைட், இதான் என்னோடய இமேஜ் கண்டென்ட்டு. இன்னொரு இமேஜ் கண்டென்ட் வந்துட்டு இன்னொரு பக்கம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு இமேஜ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு நான் என்னோட மேகசினோட ஒரு இமேஜாக வந்துட்டு நான் இங்கே கொண்டு வந்து வச்சிட்டேன். ரைட், இப்போது இதை சுற்றி தான் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட்டு அதே போல் கண்டென்ட் எல்லாம் வரப்போகுது. ஸோ இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ளேஸ் பண்ணால்
ஈஸியாக வந்துட்டு ரீடர் வந்துட்டு படிப்பாங்க. ரீடருக்காக தான் நம்ம டெக்ஸ்ட்டே வந்துட்டு பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப்பில் போய்ட்டு ஃபில் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு டம்மி வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன உடனே நான் இதை சூஸ் பண்ணி சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைட்டில் எல்லாமே கேப்ஸில் கொடுக்குறேன். அப்போ எனக்கு ஹைலைட்டாக தெரியும் அந்த டாப்பிக்கு. ஸோ இங்கேருந்து தான் என்னோடய இது வந்துட்டு போகணும், இந்த இடத்துலேருந்து தான் போகும். ஏன்னா எப்பயுமே ஒருத்தவங்க இமேஜ் பார்க்குறவங்க இப்படி பார்த்துட்டு அதுக்கு கீழே தான் வந்துட்டு கண்டென்ட்டை பார்ப்பாங்க. ஸோ இங்கேருந்து எனக்கு போகுது அதோட இது. ஸோ இதுக்குலேருந்து இப்படி போகணும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பேரா. ஸோ நான் எப்பயுமே இந்த இமேஜுக்குள்ளாரையே நான் வந்துட்டு முடிச்சுக்க பார்க்குறேன். அதே போல் பாட்டம் இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ திரும்பவும் போய்ட்டு ஃபில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு நிறையா ஃபில் ஆகிருக்கும். இதை கம்மி பண்ணணுன்னா இங்கே போய்ட்டு நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். இதில் போய்ட்டு நான் ஒரு 36 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும், ஒரு 30. ரைட். இப்போது இப்படி ஒரு கண்டென்ட் வச்சுட்டேன். இப்போது இதோட கண்டினியூட்டி வந்துட்டு இங்கே கொடுக்க போகிறேன். திரும்பவும் போய்ட்டு ஃபில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதில் போய்ட்டு 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்படியே என்னோடய கண்டென்ட்டை வந்துட்டு இங்கே கொஞ்சம் வந்துட்டு கொடுக்க போகிறேன். டைப்பில் போய்ட்டு ஃபில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு இது வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃபுக்கு ஸ்பேஸ் இருக்கும், கரெக்டாக படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும். இப்போது எனக்கு இருக்க இது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குல்லவா, ஸோ இதை வந்துட்டு இதோட இதை வந்துட்டு நான் மாற்றணும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நான் மாற்றணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேராகிராஃப் அப்படிங்கிறத ஒன்று ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு என்னோடய டெக்ஸ்ட்டோட சைஸை வந்துட்டு நான் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு நல்லா ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி நான் பேராகிராஃபில் போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பார்த்துருப்பீங்களே நியூஸ் பேப்பரில். ஸோ இப்படி தான் வந்துட்டு பண்ணுவாங்க. இதில் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பர்டிகுலர் இதை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். அதே லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட்லாம் இங்கே இருக்கும், ஜஸ்டிஃபை இதெல்லாம் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் இதை பற்றிலாம் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்து அது ஹைலைட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்கோம். இப்போ படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கரெக்டுங்களா? அதே போல் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கண்டென்ட் வந்துட்டு ஒரே ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இது பேராகிராஃபோட எண்டிங் ஸ்டார்டிங் அதெல்லாம் எதுவும் தெரியல நமக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்படி பேராகிராஃபை நான் அலைன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி அலைன் பண்ணும்போது எனக்கு படிக்கும்போது எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். 3 பேராகிராஃபாக இருக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ லைனாக கண்டினியூவாக இருந்ததுன்னா படிக்கிறவங்களுக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் திரும்பவும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு பேராகிராஃப் இது நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாவே பேராகிராஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது. ஸோ இல்லை நமக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னாலும் நம்ம நகர்த்திக்க முடியும்.
ஸோ இப்படி வந்துட்டு நாம் பேராகிராஃபை வந்துட்டு பிரிச்சிட முடியும். ஸோ படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த பர்டிகுலர் இதை மட்டும் நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டென்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணுறாங்க. ரைட், இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டில் 2 விஷயம் சொல்லி தந்திருக்கேன். ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு எப்படி அலைன் பண்ணுறது, பேராகிராஃபை எப்படி வந்துட்டு மாற்றுறது, மல்டிபிள் பேராகிராஃபை எப்படி வந்துட்டு மாற்றுறது, அந்த பேராகிராஃபை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, பர்டிகுலர் லெட்டரை மட்டும் எப்படி வந்துட்டு கேப்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு விசிபிளாக வந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.